இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தாழ்ச்சி அடைவதில்லை. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அதாவது நாங்கள் எப்பொழுதுமே எங்களிடத்தில் இருக்கிறதுல இருந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறதன் நிமித்தம் நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்காமல் எங்களுடைய கண்களை நாங்கள் விளக்குகிறோமாக இருந்தால் அது எங்களுக்கு அநேக சாபங்களாய் வந்து முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி நாங்கள் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது அது தேவனுக்கே செய்கிறதாக அமைகிறது. அதற்கான பலனை தேவன் எங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் கொடுத்ததை தேவன் எங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது தரித்திரர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதன் நிமித்தம் நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து போகிறது இல்லை. சில சமயங்களில் நாங்கள் யோசிப்போம், எங்களிடத்தில் அதிகமானதாக ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி. ஆனால் உண்மையில் நாங்கள் தேவனை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அவர் 5 அப்பம் 2 மீன்களையே 5000 ஜனங்கள் போஷிக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து கொடுத்தவர். அதில் மீதியும் கிடைத்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது எங்களுக்கு எவ்வித குறைவுகளும் ஏற்படாதபடிக்கு தேவன் அதை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் எங்களிடத்தில் இருக்கிறதுல தரித்திரர்களுக்கு கொடுக்கிறதுக்கு நாங்கள் முன்வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாங்கள் அதன் நிமித்தம் ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து போகிறதில்லை. ஆனால் நாங்கள் ஏழைகளுக்கு எங்களுடைய கண்களை விளக்குகிறோமாக இருந்தால் அதன் நிமித்தம் அநேக சாபங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்படியல்லாமல் ஏழைகளுக்கு இறங்குவோம், அதை தேவன் எங்களுக்கு திருப்பி கொடுக்க போதுமானவர்